உண்டு தெரியுமா? நீங்க ஒண்ணு பேச வேணாம். காதலிக்கிறதா சொல்லி ஒருத்தைய நம்ப வச்சுட்டு நீங்க கண்டுக்காம போனா அதுக்கும் தண்டனை உண்டு தெரியுமில்ல? கண்டுக்காம போனது நான் இல்ல, போக வச்சது உங்க அண்ணன். அண்ணனா? ஆமா, பணக்காரியான உன்னை காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக ஆளை வச்சு அடிக்க சொன்னாரே உங்க அண்ணன். அதுக்கு என்ன தண்டனை அவரே போய் கேளு. அண்ணே, நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றேன். என்னம்மா கோவமா இருக்கு போல இருக்கு? என்ன கேட்க போற? நான் குமார் கூட பழகுறது உனக்கு பிடிக்கலனா நீ டைரக்டா சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு ஆளை வச்சு நீ எப்படி அடிக்கலாம்? ஏமா நானும் ஆளை வச்சு அடிக்க சொன்னேங்கிற? ஆமா, நீதான் ஆளை வச்சு அடிச்சது அவர் சொன்னாரு. ஏங்க ரேகா சொல்றது உண்மையா? ரேகா, நீ ஏதோ தவறான தகவல் தெரிஞ்சுக்கிட்டு என் மேல ஆத்திரப்படுற. நான் ஆளை வச்சு அடிக்க சொன்னேங்கிறது மட்டும் இல்ல, குமார் இன்னொரு பொண்ணை கெடுத்துட்டான்னு கூட என்ன நம்ப வச்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரு? அத பத்தி இப்ப கேட்காத. ஆனா ஒண்ணு, உன் ஆசைக்கு விரோதமா என்னைக்குமே உங்க அண்ணன் நடந்துக்க மாட்டான். ஓகே? ஓகே. இந்தாங்க பா. டேய் தூக்குடா. டேய் எவனா? டேய் 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 தூக்குடா. தூக்குடா. டேய் தூக்குடா. யாரா அவ? என்ன சொல்லி விட்ட? தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிச்சிருங்க பாஸ். எத்தனை தடவை உன்னை மன்னிக்கிறது? பொறுத்து பொறுத்து பாக்குறேன். புரிஞ்சு எழுந்து என்ன செய்வீங்க? ஒண்ணும் செய்ய மாட்டேன். இதுக்கு என்ன முறைக்கிற? கூல் ட்ரிங்க்ஸா? இல்ல குளு குளு ட்ரிங்க்ஸ். நாங்க வந்தாலும் இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். இங்க கூட கூடாதா? எங்களுக்கு வாய் இல்லையா? எல்லாருக்கும் தான் வாய் இருக்கு, ஆனா மூளை இருக்கணுமே. அப்பா எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்களா? அதுக்காகத்தான் ஒரு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி? இந்த கூல் ட்ரிங்க்ஸ நீ குடின்னு சொல்லணும், நான் நிறுத்துன்னு சொல்லுவேன். நல்லா கேட்டுக்க, எக்காரணத்தை முன்னிட்டும் நீ நிறுத்துன்னு சொல்லக்கூடாது, நான் குடின்னு சொல்ல மாட்டேன். சரியான போட்டி. ஆமா, பெரிய PS வீரப்பாடு நினைப்பு. அப்படியே அடிச்சா போட்டி ஆரம்பிக்கலாமா? யார் முதல்ல குடிக்கிறது? நீங்க தான் பாஸ், நீங்க முதல்ல. எங்க சொல்லு. குடி, கொஞ்சமா குடி. நிறுத்து. குடி, நிறுத்து. குடி, நிறுத்து. போட்டியின் விதிகளை மீறாதே, நிறுத்து என்று நான் தான் சொல்ல வேண்டும். நிறுத்து. குடி, நிறுத்து. சொல்லு. குடி. நீ குடிச்சாலும் சரி, இந்த பாட்டுல கடிச்சாலும் சரி. உங்க அப்பா இருக்கும்போது அநாத ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புவாரு. 2 மாசமா அது வரல, அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். உங்க பேரு? எனக்கு தெரியலீங்களா? என் பேர் பத்மாவதி. ஏன் நர்சிங் ஹோம்ல தான் நீங்க பிறந்தீங்க. அப்படியா? பார்வதி அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்கள நான் சந்திக்கவே இல்லை, எனக்கு தெரியாது. மேனேஜர் வந்ததும் நாளைக்கே உங்களுக்கு செக் வந்து சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்றேன். காஃபி சாப். நீங்க எங்க இருக்கீங்க? ஏன், ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தது. இவங்க வேற. அப்போ நான் வரேன் தம்பி. வாங்க. என்னம்மா கொடுமை, பெத்த பிள்ளைகிட்டயே வேலைக்காரி மாதிரி இருக்கீங்களே. அதுக்காக நான் வருத்தப்படல. என் புள்ள கூடவே இருந்து அவனை கவனிச்சுக்க முடியுதேன்னு சந்தோஷப்படுறேன். நீங்க தான் ராஜாவோட அம்மாங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லலையா? நேரம் வரும்போது சொல்லலான் இருக்கேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த உண்மையை நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்க 2 பேரும் எப்ப பேச ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்துட்டேன். இப்ப நீ என் கூட புறப்பட்டு என் வீட்டுக்கு வர, அங்க வந்து மத்ததெல்லாம் விவரமா சொல்லு. அப்படி நீ சொல்லன்னு வச்சுக்க, எந்த ரகசியத்தை அந்த குருடனுக்கு தெரியாம நீ மறைக்கிறியோ அத பொத்தாம்பதுல போட்டு உடைச்சிருவேன். எப்படி சௌகரியம்? போலாமா? வா. அம்மா, அம்மா, அம்மா எல்லாம் அப்புறம் வா.
சொல்றேன்ல, ஏந்திருங்க. எனக்கு ஒண்ணு இல்ல. லட்சுமி அம்மா எங்க இருக்காங்கன்னு பாரு. போய் தேட அவங்கள. வெளியே போய் பாரு. போ போ. ஹலோ, யாரு? டெல்லியில இருந்து டாக்டர் தயானந்தனுடைய அசிஸ்டன்ட் பேசுறேங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. மிஸ்டர் ஜெகதீஷ டெல்லிக்கு அனுப்பி வச்சிருந்தீங்கல்ல, அவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டார். ஜெகதீஷா ரொம்ப சீரியஸா இருக்காரு. உடனே வந்து பார்த்தா நல்லது. அவங்கள எங்க தேடியும் காணோம். ராதா, நான் உடனே டெல்லி போகணும். தனியாவா? ஆபீஸ்ல பிஏ கூட்டிட்டு போறேன். லட்சுமி அம்மா பத்தி எந்த தகவல் தெரிஞ்சாலும் எனக்கு டெல்லிக்கு ட்ரங்கால் பண்ணி சொல்லு. ராஜா என் மக இல்ல. ராஜா என் மக இல்ல. போய் சொல்ற. ஒரு அப்பாட்டியோட புள்ளைக்கு சொத்துல பங்குலன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ராஜாவும் புள்ள இல்லன்னு போய் சொல்ற. ஆனா உன் ராஜாவை நான் பிளாட்பாரத்துக்கு அனுப்பியே தீருவேன். மரியாதைய சொல்லு. உனக்கு விஸ்வநாத்துக்கு என்ன சம்பந்தம்? எப்படி சம்பந்தம்? எங்க சந்திச்சீங்க? சாட்சியங்களோட சொல்லு. சொல்லு. Mr. Jagadish. He is in the emergency room. Thank you. You're welcome. Sir, Dr. Dayanand. Yes. டாக்டர், I'm ராஜா. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். வாங்க உட்காரு. ப்ளீஸ். தேங்க் யூ. ஜெகதீஷ், ஜெகதீஷ். சாரி சார், அவர் இறந்துட்டார். உயிர் போறதுக்கு முன்னால அவர் கண்களை உங்களுக்கு கொடுக்கும்படியா எழுதி கொடுத்திருக்காரு. நோ 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 ஜெகதீஷ், நோ நோ. மிஸ்டர் ராஜா, அவர் கண்களை நீங்க ஏத்துக்கிறது தான் நீங்க அவருக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்க முடியும். 2 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் செஞ்சாகணும். அதுக்குள்ள உங்க முடிவை சொல்லிட்டா நல்லா இருக்கும். ப்ளீஸ். டாக்டர், எனக்கு கண்ணு தெரியுது டாக்டர். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஜெகதீஷ், அவன் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு போயிட்டான் பாத்தீங்களா டாக்டர்? सर, मद्रास से फोन आया. हेलो, நான் ராதா பேசுறேன். என்ன ராதா சொல்லு. லட்சுமி அம்மாவை யாரும் அடிச்சு நடு ரோட்ல போட்டாங்க. எப்போ? ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். உடனே புறப்பட்டு வாங்க. சரி. ஏன் மிஸ்டர் ராஜா, என்னாச்சு? எங்க அப்பா இறந்தது, எனக்கு கண்ணு போனது. இப்போ அம்மாவை யாரோ கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது டாக்டர். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியல. டாக்டர், நீங்க ஒரு உதவி செய்யணும். எனக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்தை தயவு செய்து யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் வாழ்க்கையை பாழாக்க நினைக்கிறவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் குருடன் நடிச்சாதான் முடியும் டாக்டர். சார், நர்ஸ் வந்திருக்காங்க. சிஸ்டர், லக்ஷ்மிங்கிற பேஷண்ட். வாங்க, கூட்டிட்டு போறேன்.
தூரம் தான். தேங்க்யூ சிஸ்டர், நீங்க போங்க. நீங்க எப்ப வந்தீங்க? யாரது? ராதாவா? எங்க போனீங்க எல்லாரும்? இப்பதானே டாக்டர் ரூமுக்கு போயிட்டு வரோம். யாருது? ரேகாவா? லட்சுமி அம்மா எப்படி இருக்காங்க? அவங்கள யார் அடிச்சாங்கன்னு ஏதாவது தகவல் தெரியுமா? தெரியலண்ணே, போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடிபட்டதுல இருந்தே இன்னும் மயக்கமாவே இருக்காங்க. அப்படியா? மாமா கூட வந்துட்டு போனாரு, ரொம்ப வருத்தப்பட்டாரு. எந்த மாமா? சக்கரவர்த்தி மாமா. சக்கரவர்த்தி? ஹலோ, வாங்க. உங்க மாமா வராரு. வணக்கம் முதலாளி. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு தூரம்? நீங்க எங்க போனாலும் உங்களை விடுறதா எனக்கு உத்தேசம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அப்படியா? வாங்க, மேந்துகிட்டே பேசுவோம். வா, பாத்து படி இருக்கு, பாத்து வா. நீ போயிட்டே இரு. என்ன மாப்பிள்ள அப்படி முக்கியமான விஷயம்? அப்பாவை யார் கொண்டாங்கன்னு போலீஸ்க்கு துப்பு கிடைச்சு போச்சாம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள டிஐஜி அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. என்ன இந்த குளிர்காலத்துல இப்படி உங்களுக்கு இருக்குது? அது உள்ளார புழுக்கம், வெளியே வேர்வையா வருது. அது மட்டும் இல்ல மாமா, லட்சுமி அம்மாவை யார் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நிஜமாவா? யாரா அது? இங்கதான் இருக்கான். இங்கயா? இங்கதான்னா இதே மெட்ராஸ்ல தான் இருக்கான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இவன் யாரு இந்த கருப்பட்டி விட்டு தலைய? ஐயா வீட்டுல தாங்க வேலை செய்யறேன். அப்படியா? நீ வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் வந்து ஆமா, நேத்து தான் வேலைக்கு சேர்ந்தான். ஓஹோ. ஏன் மாப்பிள்ள, மாமா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இங்க ஆழம் ஜாஸ்தியா, அதான் கேட்டேன். நீச்சல் அடிப்பேன், எதிர் நீச்சல் அடிப்பேன். சக்கரா, அதை எடு. மாமா, உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை விட பெரிய பெரிய ரேடியோ எல்லாம் வீட்டுல இருக்குமாப்ல? இல்ல மாமா, இது உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? இத ஆன் பண்ணி கேட்டீங்க, அசந்து தூங்கிடுவீங்க. எப்பா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போட்ட கரைக்கி விடு. பாத்து வாப்பா, மறந்துடாம ஆன் பண்ணுங்க. இத ஆன் பண்ணி கேட்டீங்க, அசந்து தூங்கிடுவீங்க. நீயாடா என் மகனை அழிக்க போற? அதுக்குள்ள நான் ஒன்னு அழிக்கிறேன்.